சிவில் சமூகத்தினர் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கலந்துரையாடலில் தவத்திரு வேலன் சுவாமிகள், அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம், பேராசிரியர் KT கணேசலிங்கம், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் அமைப்புகள், வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், குரலற்றோர் குரல் அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை சந்திப்பதற்கென்று குடிமக்கள் சமூகங்கள் ஒரு குழுவை உருவாக்கின. கடந்த ஒரு மாதம் காலகட்டத்துக்குள் அந்த குழு அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களிடம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு ஆதரவு கேட்டன. இது தொடர்பாக கட்சிகள் என்ன தெரிவித்தன என்பது சில நாட்களுக்கு முன் குடிமக்கள் சமூகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 நாட்களின் பின் குடிமக்கள் சமூகங்கள் இன்று கூடி தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் பீப்பிள்ஸ் அலையன்ஸ் என்று கூறி ஒரு கட்டமைப்பாக இயங்குவது என்று முடிவெடுத்துள்ளன. இக்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கருத்துருவாக்க வேலைகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்பும்.